செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பதினோரு புதிய கல்லூரிகளை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 11 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பண்ருட்டி, குன்னூர், நத்தம், ஆலந்தூர், விக்கிரவாண்டி, செய்யூர், மானாமதுரை, முத்துப்பேட்டை, திருவிடைமருதூர், கவுகநத்தம், ஒட்டப்பிடாரத்தில் கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பொறியியல் கல்லூரிகளில் சேர ஆர்வம் காட்டும் மாணவர்கள். தமிழகத்தில் உள்ள 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் சேர இதுவரை 2.43 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிக்க மாணவர்களின் ஆர்வம் கடந்த ஆண்டை விட தற்போது அதிகரித்துள்ளதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டில் 2.53 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் விண்ணப்ப காலம் முடிய இன்னும் 12 நாட்கள் உள்ள போதே தற்போதே 2.43 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கால்நடை மருத்துவ படிப்பு இன்று முதல் விண்ணப்பம். கால்நடை மருத்துவ படிப்புகள், கால்நடை சார்ந்த பிடெக் படிப்புகளில் சேர இன்று முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். +2வில் இயற்பியல், வேதியியல் பாடங்களில் எடுத்த மதிப்பெண்கள் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும். அகில இந்திய ஒதுக்கீடு 15% எஞ்சிய இடங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பிடெக் படிப்புகளில் சேர +2வில் கணிதம், வேதியியல், இயற்பியல், உயிரியல் பாடங்களை படித்திருக்க வேண்டும். சிறந்த அரசு பள்ளிகளின் விவரம் பறந்தது புதிய உத்தரவு. மாவட்ட அளவில் சிறந்த 3 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து விவரங்களை வழங்குமாறு மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சிறப்பான பள்ளிகளை பாராட்டி சுழற்கடியம் வழங்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்க முதலில் குழு அமைக்கப்பட்டு பள்ளிகளில் ஆய்வு செய்து அதிகாரிகள் மதிப்பெண் வழங்குவர். அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும். இன்ஜினியரிங் படிக்க ஆர்வம் 2.43 லட்சம் பேர் விண்ணப்பம். 12ஆம் வகுப்பு மாணவர்களிடையே பொறியியல் படிப்பதற்கான ஆர்வம் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 2.53 லட்சம் பேர் பொறியியல் படிக்க விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் நடப்பாண்டில் தற்போது வரை 2.43 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். கவுன்சிலிங் நடப்பதற்கு 12 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் மேலும் பலர் விண்ணப்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.